வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமிமா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியை போல. அத்தியாயம் 42, கடைசியின் அத்தியாயம் கூட. இரவு 10 மணி அளவில் விமானம் டர்பன் நகரை நெருங்கியது. இன்னும் சில நிமிடங்களில் நாம் லூயி போத்தா விமான நிலையத்தில் இறங்கப் போகிறோம். கேப்டன் டர்பன் நகரை சுற்றி வந்து உங்களுக்கு நகரின் இரவு கோலத்தை காட்டப் போகிறார். கண்டு மகிழுங்கள். எங்களுடன் நீங்கள் பயணம் செய்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேன் கலந்த குரலில் விமான பணிப்பெண் ஒலிபெருக்கியில் கூறியதும் பயணிகளுக்குள் ஒரே பரபரப்பு. நீல வானத்திடையே யாரோ வைரக்கற்களை வாரி இறைத்தாற் போல ஆயிரக்கணக்கான மின் விளக்குகள் கண் சிமிட்ட டர்பன் நகர் கோலாகலமாக தெரிந்ததைக் கண்டு உணர்ச்சி வசப்பட்டு போனாள். பிறந்த நாடு என்றாலே அதற்கு ஒரு தனி ஈர்ப்பு உள்ளதே. அவள் நெஞ்சு விம்மி கண்கள் கலங்கி போக மகிழ்ச்சியும் துன்பமும் கலந்த ஒரு வினோதனமான உணர்வுடன் கையும் காலும் பதற ஜன்னல் வழியே தான் பிறந்து வளர்ந்த ஆளான தன் ஊரை ஆவலுடன் பார்த்தாள். விமானம் தரையை தொட்டு சீறி கொண்டு ஓடி நின்றது. போர்டு ஹெல்த் அதிகாரிகள் உள்ளே நுழைந்து பயணிகளின் சீட்டுகளை பரிசோதித்த பின் பயணிகள் இறங்க அனுமதிக்கப்பட்டனர். அந்த சில நிமிஷங்களில் காவேரியின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் துடியாக துடித்தது. நீ ஊருக்கு திரும்பி போவதாக உன் அண்ணனிடம் அவரது கடைக்கு போய் சொன்னேன். எனக்கு காவேரி என்று ஒரு தங்கை இருந்தால், ஆனால் இப்போதில்லை என்ற அசட்டையாக பதிலளித்து விட்டார். கவலைப்படாதே, நான் உனக்காக நிலையத்திற்கு வந்து காருடன் காத்திருப்பேன். தாமோதரன் தொலைபேசியில் சொல்லியிருந்தான். மொரிஷியஸ் தீவுக்கு உல்லாச பயணம் செய்ய போயிருந்த நண்பர்களையும் தாய் நாட்டுக்கு விஜயம் செய்ய போயிருந்த உறவினர்களையும் வரவேற்க நிலையத்தில் ஒரு திருவிழா போன்று கூட்டம். அந்த பெரிய கூட்டத்திலே அவளை வரவேற்க ஒரே ஆள்தான் வந்திருந்தான். காவேரியின் நெஞ்சை துக்கம் இருக்கியது. ச்சே, எதற்காக அழ வேண்டும்? இனி தாமோதரன் தானே அவளுக்கு உற்றார் உறவினர், நண்பர், கணவர் என்ற எல்லா சொந்தங்களுக்கும் உரிமையானவர். அவர் ஒருவர் வந்திருப்பது போதுமே என்று கன்னத்தில் உருண்ட கண்ணீரை விரலால் தட்டிவிட்டு மற்ற பயணிகளுடன் விமானத்தினின்று வெளிப்பட்டாள். சுங்கவரி இத்தியாதிகள் முடிந்ததும் ஆப்பிரிக்க நாட்கள் பெட்டிகளை சுமந்து வர வெளிப்பட்ட பயணிகள் தங்களது உறவினர்களை, நண்பர்களை கண்ணாடி தடுப்பிற்கு அப்பால் கண்டதும் ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ என்று கத்தி கூச்சலிட்டபடி மார்புடன் தழுவி கண்ணங்கனிய முத்தமிட்டு கொண்டிருந்தவர்களிடையே புகுந்த காவேரி தூண் ஓரமாக நின்ற தாமோதரனை நெருங்கினாள். தாமு என்ற கையை நீட்டி அவனது கரங்களை பற்றியபடி அவன் தோள் மீது முகத்தை பதித்து கொண்டு இன்பமும் துன்பமும் தாங்க முடியாது விம்மி அழுதாள். ஊருக்கு வந்துட்டேன். நாம் ஒன்று சேர்ந்துட்டோம். அடுத்த வாரம் உன் கோரிக்கைப்படியே வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலயத்து கல்யாண மண்டபத்தில் நம் திருமணம் நடக்கப் போகிறது. இனி நீ மகிழ்ச்சியாக வல்லவா இருக்கணும். அவளது முதுகை தடவி ஆறுதல் சொன்னான் தாமோதரன். தேனிலவுக்காக வாங்கியிருந்த தனது புதிய பென்ஸில் அவளை ஏற்றி கொண்டு வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவளுக்கு அங்கே ஒரு அதிசயம் காத்து நின்றது. அவளை முதுகில் கட்டி தன் குழந்தையாக வளர்த்த லீனா அங்கே தாமோதரன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்திருந்தாள். வீட்டை நிர்வகிக்கவும் சமைக்கவும் லீனா தோட்டத்தை கவனித்து மற்ற காரியங்களை செய்ய எளியாட்டும் இருந்தனர். ஹலோ மிஸ்ஸிஸ் என்ற பற்களை காட்டி பணியுடன் வரவேற்றாள் எலியாட். மீனா பேபி, வாசா லாப்பா காஸ்லா, என் குழந்தையை நீ சந்தோஷமாக உள்ளே வா என்று வரவேற்ற லீனா விரைந்து வந்து காவேரியை கட்டி தழுவி முத்தமிட்டாள். கல்யாணமாகும் வரை காவேரி தன் சிநேகிதியின் வீட்டில் தங்கி இருப்பதாக ஏற்பாடு. இரவு உணவுக்கு பின் அவளை தாமோதரன் அவள் தோழி வீட்டில் கொண்டு சேர்த்தான். அவர்களது திருமணம் முன் ஏற்பாட்டின்படியே வைத்தியநாத ஈஸ்வரர் கோயில் கல்யாண மண்டபத்தில் மிகவும் எளிமையாக நடந்தது. கல்யாணத்திற்கு வெள்ளையர், கருப்பர் என்ற எல்லா இனத்து மக்களும் வந்திருந்தனர். செக்யூரிட்டி, போலீஸ் அதிகாரிகளும் சாதா உடையில் வந்து கண்காணித்தனர். நாட்டின் பல பக்கத்திலிருந்தும் வாழ்த்து செய்திகள் வந்து குவிந்தன. தாய் நாட்டிலிருந்து கல்யாணி அம்மாள் வாழ்த்து தந்தி அனுப்பியிருந்தாள். அவள் வாங்கி தந்திருந்த அழகான பிரிண்டட் பட்டு புடவையை உடுத்தி கொண்டு அன்று மாலையே அவள் தன் கணவனுடன் தேனிலவுக்கு கேப்டவுன் புறப்பட்டாள்.
1500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கேப் நகரை அவள் ஆப்பிரிக்காவில் வசித்தும் இதுவரை பார்த்ததில்லை என்ற காரணத்தால் புதிய பென்ஸை தானே ஒற்றிக்கொண்டு அவளுக்கு தென் ஆப்பிரிக்காவின் பார்லிமெண்ட் நகரான கேப் டவுனை சுற்றி காட்ட புறப்பட்டான் தாமோதரன். இளவேனில் கால தொடக்கம். வழியெங்கிலும் செடியும் மரங்களும் பூத்து குலுங்கின. 1000 குன்றுகளை வழியில் அவர்கள் பார்வையிட்டு கொண்டு நின்றபோது அவர்கள் தம்பதியர்களாக இப்போது வந்திருப்பதை கொண்டாடும் பாவனையில் பள்ளத்தாக்கில் இருந்த அத்தனை கல்யாண முருங்கை மரங்களும் இலை தெரியாது பூக்களில் சிவந்து சிரித்தன. வழி நெறிகளும் ஜெக்ராண்டாவிலிர் ஊதா பூக்களை உதிர்த்து கொண்டிருந்தன. அசோலியாவின் வண்ண வண்ண பூக்கள் கண்களை கவர்ந்தன. கேப் நகரத்திற்கு போகும் வழியில் கார்டன் ரூட் என்ற பாதையின் இரு மரங்கிலும் ஆயிரக்கணக்கான ரோடியாக்களும் பால்பாண்டன் டெய்சிகளும் சிங்கராஜா பூக்களும் கொள்ளென்று பூத்து அவர்களது தேன் நிலவு பயணத்தை மிக்க இனிமையாக்கி கொண்டிருந்தன. அப்பப்பா, எத்தனை பூக்கள்! இவைகளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தாய்நாட்டில் பார்த்த ஒரு படத்தின் பாடல் ஞாபகம் வருகிறது என்று கொஞ்சியபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் காவேரி. கொஞ்சம் பாடேன், கார் ஓட்டும் களைப்பு எனக்கு மாறும் என்றான் விளையாட்டாக அவன். 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் என்று அந்த பாட்டை அவன் காதருகே மெல்லிய குரலில் பாடினாள். நீ பாடியது முற்றிலும் உண்மை. நமது வாழ்வு இனிமையாக இருக்க இந்த பல்லாயிரக்கணக்கான மலர்கள் காற்றில் அசைந்து சிரித்து கொண்டிருக்கின்றன. நமது வருங்காலம் அமுதமயமாக இருக்கப் போகிறது கூறியபடி அவளை தன் அருகே இழுத்து அணைத்து மகிழ்ந்தான் தாமோதரன். கேப் நகரில் அவர்கள் பால் என்னுமிடத்தில் தாமோதரனின் நண்பரது விவசாய பண்ணைக்குள் இருந்ததொரு அழகான வீட்டில் தனியே தங்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அந்த சில நாட்கள் அவள் கவலையெல்லாம் மறந்து கணவனுடன் கேப் நகரத்தின் முக்கிய இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து மகிழ்ந்து வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்கி குவித்து கொண்டு தாமோதரன் வாங்கி தந்த கோன் ஐஸ்கிரீமையும் குழந்தையைப் போல நக்கி சாப்பிட்டு சாக்லேட் துண்டுகளை எச்சிட்படுத்தி அவனுக்கு கொடுத்து மகிழ்ந்து உலகத்தையே மறந்து இன்பத்திலே திளைத்து போயிருந்தாள். எங்கே திரும்பினாலும் கண்களில் தெரியும் டேபிள் மவுண்டன் என்ற மலை மீது மின்விசை கம்பி வண்டி மூலம் அன்று காலை அவர்கள் போய் சேர்ந்தனர். யாரோ ராட்சசனுக்கு மேடை போட்டு வைத்தது போல மலை உச்சி டேபிள் மவுண்டன் என்ற பெயருக்கேற்றபடி ஒரே சமதளமாக இருப்பதைக் கண்டு வியந்தாள் அவள். அப்படியே நில்லுங்கள் என்று கூறி புகைப்பட கருவியுடன் ஓடி வந்த ஒரு புகைப்படக்காரர் போட்டோ எடுத்தார். பயணிகளை மகிழ்விக்க இப்படி ஒரு வியாபாரம் என்று சிரித்தபடி தாமோதரன் படம் எடுத்ததற்கு உண்டான பணத்தையும் அதை அனுப்பி தர வேண்டிய முகவரியையும் கொடுத்து ரசீதை தன் சட்டைப்பையில் வைத்து கொண்டான். டேபிள் மவுண்டன் மேல் இருந்ததொரு தூரதிருஷ்டி கண்ணாடி வழியே நகரத்தின் அழகை பார்க்க நின்ற கியூவில் காவேரியும் தாமோதரனும் வந்து நின்றனர். அவள் முறை வந்தபோது பார்வை கொண்டான பணத்தை கருவியில் தலைமேல் தெரிந்ததொரு துவாரத்தில் போட்டுவிட்டு கண்ணாடியை சரிப்படுத்தி கொடுத்தான் தாமோதரன். மலை அடிவாரத்தை சுற்றிலும் அமைந்திருந்த கேப் நகரின் பல பகுதிகளிலும் பார்த்துவிட்டு அவள் டேபிள் கூடா பக்கம் கண்களை திருப்பிய போது தெரிந்ததொரு தீவை வியப்புடன் பார்த்தாள். இதுதானே ராபின் ஐலண்ட் என்று கேட்டாள். ஏனோ அவள் மனம் அதை கண்டதும் கலவரம் அடைந்தது. ஒரு நாள் உன் கணவன் வந்து தங்க நேரும். இந்த இடத்தை நன்றாக பார்த்துக்கொள் என்று தாமோதரன் கூறிய போது அவளால் சிரிக்க முடியவில்லை. பயங்கர உணர்வில் அழப்போனாள். ஆரம்ப காலத்திலே தொழில்நோயாளிகளை கொண்டு அடைத்து வைத்திருந்த அந்த தீவில் பிற்காலத்தில் அரசியல் போராட்டக்காரர்களை அடைத்து வைக்க ஒரு சிறை எழுப்பியிருந்தனர். அதில் இன்னமும் புகழ்பெற்ற பல அரசியல் கைதிகள் அடைப்பட்டு கிடந்தனர். இன்பமாக தேன் நிலவுக்கு புறப்பட்டு வந்த இடத்தில் துன்பத்தின் அடையாளமான அந்த தீவை பார்க்க நேரிட்டதே உள்ளூர மனம் கலங்கி போனாள். ஆனால் அந்த துயர உணர்வு சில நிமிஷங்கள் தான் அவளை ஆட்டி படைத்தது. அதற்கு பின் தாமோதரனின் அன்பு செயலில் திளைத்து மகிழ்ந்து காரணமற்ற கவலைகளை எல்லாம் உதறிவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் தங்களது தேன் நிலவை கொண்டாடினாள். வீடு திரும்பியதும் சில நாட்கள் முன் அறிவிப்புடன் அவள் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டு தலைவியாக
குடும்ப வேலையில் மும்முரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். வீட்டை கவனிப்பதிலும் தாமோதரனுக்கு வேலைக்கு ருசியாக சமைத்து போட்டு கவனித்து கொள்வதிலும் அவனுடன் கூட்டங்களுக்கு போய் வருவதிலும் வீட்டிலே நடக்கும் பல இனத்தவர் கூட்டங்களுக்கு தேநீரும் சமோசாவும் போலியும் செய்து பரிமாறி உபசரிப்பதிலும் பொழுது வேகமாக கழிந்தது. அவளது கல்யாணம் முடிந்து குடும்ப வாழ்க்கை மேற்கொண்டு மாதங்கள் 6 நொடியாக விரைந்து ஓடிப்போயின. அன்று மாலை தாமோதரன் அலுவலகத்தில் நின்று முன்னதாகவே வந்துவிட்டிருந்தான். சூரியர் என்ற வெயிலின் வெப்பத்தை தணிக்க ஸ்நான உடையில் பின்புறம் இருந்த தங்கள் வீட்டு நீச்சல் குளத்தில் குளிக்க கிளம்பினான். டைவிங் போர்டில் இருந்து குட்டி கரணம் போட்டு தண்ணீரில் தொப்பென்று குதித்து நீந்தியபடி கரை மேல் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த அவள் அருகே வந்து கம்பியை பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்தபடி கேட்டான். காவேரி, நீயும் ஸ்நான உடை அணிந்து கொண்டு வா, தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா உடம்புக்கு இதமா இருக்கு என்று வற்புறுத்தினான். இனி நான் இப்படி உங்களோடு தண்ணீரில் நீந்தி கொட்ட முடிக்க முடியாது. டைவிங் போர்டில் இருந்து குதிக்கவும் முடியாது. ஏன்? இன்று காலை நம் டாக்டர், அதான் உங்கள் தோழர் வில்லியம் அவர்களின் மனைவி டாக்டர் பாரதியை பார்க்க போயிருந்தேன். நீங்கள் வெகு விரைவில் தந்தையாக போறீங்களாம். நானும் டைவிங் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை நிறுத்துவது நல்லதாம். அட, இந்த சந்தோஷ சங்கதியை இப்படி மெதுவாகவா சொல்லுவாங்க? தலையிலிருந்து தண்ணீர் முகத்தில் வழிய அவன் ஏணிப்படி ஏறி அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். பக்கத்தில் கிடந்த துண்டில் முகத்தை துடைத்து கொள்ள அவன் கை நீட்டிய போது, பாஸ், உங்களை பார்க்க 2 வெள்ளையர்கள் வந்திருக்காங்க. பின்னால் இருந்து லீனா குரல் கொடுத்தாள். டவலிலான ட்ரெஸ்ஸிங் கவுனை மேலே சுற்றி கொண்டு அவன் உள்ளே போனான். காவேரி கவலையுடன் அவனை தொடர்ந்தாள். முன்னறையில் வந்து நின்ற அவர்கள் இருவரையும் அவன் பார்த்ததுமே புரிந்து கொண்டு விட்டான். நான் உடுத்தி கொண்டு வர சில நிமிஷங்கள் தேவை என்றதும் அவர்கள் தலையை அசைத்தனர். அவர்களில் முக்கியமானவனாக தெரிந்த அதிகாரி சொன்னான். மிஸ்டர் தாமோதரன், உங்களை அரசின் பெயரால் கைது செய்ய வந்திருக்கிறோம். தாமதம் செய்யாது எங்களுடன் வந்தால் நலம். வாரண்ட்டையும் கையுடன் கொண்டு வந்திருக்கிறோம் என்றான். பரபரப்பாக உடுத்தி கொண்ட தாமோதரன் முன்னறைக்கு வந்தான். நான் தயார். என் மனைவியிடம் விடை பெற்று கொள்ள இன்னும் சில நிமிடங்கள் தேவை. அனுமதி தருவீங்களா? கேட்டான் தாமோதரன். படுக்கை அறையில் சுவர் ஓரமாக குலுங்கி அழுது கொண்டிருந்த காவேரியை தன் மார்புற தழுவி அவளது கண்ணீரை துடைத்தான் தாமோதரன். இந்த நிகழ்ச்சி நாம் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்ததுதான். எனக்கு ஏதாவது ஏற்பட்டால் நீ கஷ்டப்படக்கூடாது. இன்று இந்த சொத்து, கார், வீடு எல்லாவற்றையும் உன்மேல் எழுதி வச்சிருக்கிறேன். தாமு, இந்த பணம் காசு எல்லாம் நீங்கள் கூட இல்லாமல் எனக்கு எதுக்கு? விசுமினால் அவள். எனக்கு பதில் என் குழந்தை உன்னுடன் இப்போ கூட துணையாக இருக்கிறது. மறக்காதே, அதை பத்திரமாக வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இப்போது வந்திருக்கு. கல்யாணி அம்மா சொன்னதையும் மறக்காதே. இந்த நாட்டுக்கு உன் பங்கில் செய்ய வேண்டிய பணி மிச்சம் இருக்கிறது. தாமு, உங்களை நான் மறுபடியும் எப்போ பார்ப்பேன்? கோழை போல நீ கலங்கக்கூடாது. இன்று கைது செய்து கொண்டு போய் 1 நாள் சிறையில் வைத்து நாளைக்கே விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். அல்லது நீதியின் முன் கொண்டு வராது 180 நாள் தொடர்ந்து சிறையில் வைத்திருந்த பின்னர் ஹவுஸ் அரெஸ்டில் வைக்கலாம். என்மேல் புரட்சி போராட்ட குற்றம் அதிகப்படியாக நிரூபிக்கப்பட்டால் ராபின் ஐலண்டில் ஆயுள் கைதியாக வைக்கலாம். எதுவானாலும் என்ன? தாமு, தாமு, விசுமினாள் காவேரி. காவேரி, அழுகையை நிறுத்திவிட்டு நீ சொல்வியே தமிழ்நாட்டு கதைகள். ஒரு தமிழ் வீரமங்கை தன் கணவனை போருக்கு அனுப்பும்போது துணியுடன் வேலை கையில் கொடுத்து அனுப்புவாளே, அதே போல இந்த உரிமை போருக்கு என்னை துணியுடன் விடை கொடுத்து அனுப்பு. திரும்பி வந்தால் நாம் அன்பான தம்பதிகளாக இன்பமாக கடைசி மூச்சு வரை ஒருவருக்கொருவராக வாழ்வோம். நான் வர முடியாது போனால் நான் விட்டு போன பணியை துணியுடன் நீ தொடர்ந்து செய். நம் குழந்தையை ஒரு அறிவுள்ள பிரஜையாக வளர்த்து ஆளாக்கு. தாய் குலத்தின் தனி சிறப்பு பெற்ற பெண்ணாக நீ வாழ்ந்து காட்டு. தாமு, அப்படியே செய்கிறேன் தாமு, விசுவினாள் காவேரி. எங்கே கொஞ்சம் உன் சிரித்த முகத்தை மனதில் பதித்து கொண்டு நான் கிளம்பணும். சம உரிமை பெற்று இந்நாட்டில் உள்ள எல்லோரும் சுதந்திரமாக வாழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்போது சரித்திர ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு தில்லை அடிவல்லியம்மாளை போல, ஒரு காவேரியைப் போல தமிழ் பெண்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தங்களது வாழ்க்கையை இந்த சுதந்திரத்திற்கு தியாகம் செய்தனர் என்று. உன் பெயர் சரித்திர பொன்னேட்டில் மின்னும். வரட்டுமா? காவேரி பூஜை அறைக்கு ஓடி
குங்குமம் சிமிழை எடுத்து வந்து அவன் நெற்றியில் பொட்டு வைத்து கன்னங்களை தன் முகத்தோடு பதித்து கொண்டு வழி அனுப்பினாள். காவல்துறை வண்டியில் அவன் ஏறியதை தெருவில் உள்ள பலர் தமது வீட்டு ஜன்னல் வழியே பார்த்தனர். மறுநாள் டர்பன் நகரே அவனை பற்றிய தகவலில் எப்படி அமர்க்களப்படப் போகிறது என்பதை காவேரி அறிவாள். அவள் தனியாக இந்த வேதனையை அனுபவிக்கப் போவதில்லை. கூட அவனது குழந்தை துணை இருக்கிறதே. அந்த தெம்பில் தன் கையை அசைத்து கண்ணில் பொங்கிய நீரை விழுங்கி கொண்டு சிரித்த முகத்துடன் விடை கொடுத்தபடி நின்றாள். கையை அசைத்து முறிவளித்தபடி சென்ற தாமோதரனை சுமந்து கொண்டு வண்டி தெருக்கோடியை நோக்கி விரைந்து விட்டது. அவள் மனதிலே ஒரு தெம்பு வலுவாக உருவாகியது. அவள் கணவன் சொன்னது போல அவள் ஒரு காவேரியைப் போல என்று ஊர் உலகம் எச்சும்படி வாழ்ந்து காட்டப் போகிறாள். அது நிச்சயம். உறுதியுடன் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தாள் காவேரி. ஒரு காவேரியைப் போல கதை முடிவடைந்தது. லட்சுமி அவர்களுக்கும் இந்த கதையை தொடர்ந்து கேட்ட வியூவர்ஸ்க்கும் எல்லோருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாவல் ஒரு அற்புதமான அருமையான நாவல். சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற நாவல். நன்றி, வணக்கம்.